ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஃபஸ்ட் அதுக்கு கத்திரிக்காய் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை ஆகிறதுக்குள்ள மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போது கத்திரிக்காவை எடுத்துருங்க. அதே கடாயில் கடுகு தாளிச்சிடுங்க. வெந்தயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு. அதனால் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி 1, கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள், நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதி வந்ததும் கரைச்சி வச்சிருக்க புளியை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே கொதிக்க வச்சிங்கன்னா எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.